வணக்கம் நண்பர்களே. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4வது நாள் மணி 5:30 ஆகுது. இருந்துட்டு இருந்து இப்போ முடியல. டெய்லி சொல்கிறக்காக தான் கை காலெலாம் வலிக்குது. ஏய் சரண, இவனுக்கு எடுக்க முடியலடா. ஸ்டேஷனில் போய் தான் எடுக்கணும் போலடா. இல்லை, இந்த ஸ்டேஷனில் அலோடு இல்லை போல. அலோடு இல்லைல்ல, நம்ம ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம்ல, அதனால் கியூஆர் ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம். ஆனால் அந்த கியூஆர் வந்து இந்த ஸ்டேஷனில் அலோடு இல்லையா. சார் மதுரை ஒன்று. ஒன்று. ஆமாம் சார். நண்பர்களே, டிக்கெட்டு வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு மட்டும் வாங்கணும், ஏன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் பாஸ் எடுக்கல இந்த ஃபோனோட ஓனருக்கு. அப்புறம் டைம் ஆகிடுச்சு. வேறு ஏதோ ட்ரெயின், எங்கள் ட்ரெயின் நினச்சி அவ்வளோவாக ஓடி வந்தேன். 2 காலம் பின்னாடி பிடிச்சிக்கிச்சு, வலிக்குது. அப்போ காலைல சாப்பிட்டேன் சேமியா தான் இன்றைக்கி. சரி ஓகே, கீழே போயிருக்கோம். ஏய், இதில் ஏறும் ஆடா. ஓகே, அதில் வந்தாச்சு. சரி, இப்போ நான் மேட்ருக்கு வரேன். ஒரு டவுட்டு கேட்டிருந்தேன்ல, அது வந்து என்னன்னா, இப்போ நான் வந்து வீடியோ வந்து வெர்டிகலாக எடுக்கிறேன். இதே வந்து நான் ரீல்ஸ் போகிறதுக்காக எப்படி இருக்குன்னா ஹரிசாண்டல் எடுக்கிறது வெர்டிகலாக மாற்றினா ஃப்ரேம் கரெக்டாக வருமா, அந்த மாதிரி மாற்ற முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கு. அது மட்டும் யாரா தெரிஞ்சா சொல்லுங்க. அது மட்டும் யாரா தெரிஞ்சா சொல்லுங்க. அது மட்டும் தான். ஆமா, என் கிளாஸ்ல ஒரு குண்டுமணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து குண்டுமணிக்கு பிறந்த நாள். வந்துட்டு கேட்க வாங்கிறதுக்காக பேக்கரி எங்கே இருக்குன்னு செர்ச் பண்ண போகிறோம். இது வந்து குண்டூஸ்க்கு தெரியாது. ஆமாம், அது தெரியுதோ தெரியாது தெரியல. எப்படி கெஸ் பண்ணிருக்கேன். நானும் பண்ணுவானுங்க அவனுங்க. ஆமாம், கண்டிப்பாக. பிரசாந்த் வாட் சர்ப்ரைஸ். அதான் முத்தமிழ் யாருக்கு ஓட்டு போடுவேன்? அவருக்கு வந்து இதை பற்றி ஐடியாவே இல்லை. ஒரே குழப்பமா இருக்கு. அடுத்ததான் சாப்பாடு என்னன்னா கூறுண்டா இல்லை. வேறு பிரியாணிலாம் வேண்டாம், கூழ குடிச்சு போக வேண்டாம். நீ போ, கூழ குடி. சரி ஓகே, முதல்ல பேக்கரியை கண்டுபிடிப்போண்டா, அப்புறம் பார்த்துக்கலாம். என்னடா பண்றது என் தம்பியை? ஏன்னா ஒன்று பேச வரப்போ தான் பாய் அப்படின்னு என்னடா அப்படி குழந்தை எடுக்குது. சன்ஸ்கிரீன் போட்டிருக்கியா? அப்போ இந்த யூவி ஃபில்டர் நிறையா இருக்க மாதிரி சன்ஸ்கிரீன் டீடாக்ஸ் 300 தான். ஆனால் வாங்கி யூஸ் பண்ணி பசங்களாம் ஸ்கின் கேர் பண்ணணும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் ஸ்கின் கேர்னு எதனா எழுதி விட்டிருக்கேன். சரி ஓகே. பிரியாணியா? கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு வந்து பிரியாணி கடைக்கு தான் போகணும்னு சொல்கிறானுங்க. பிரியாணி, ஒன்லி பிரியாணி. அன்றைக்கி மாதிரி சிக்கன் ரைஸ் தின்ன மாதிரி போய் பிரியாணி இருந்துச்சுன்னு வைங்க. சிக்கன் ரைஸ்னால் சாப்பிடவே வேணாம். சிக்கன் ரைஸ் சொல்லலை, அந்த கடை மாதிரி இந்த கடை இருக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். இந்த கடை தான் கைஸ் இப்போ சாப்பிட போடுற ஒரு ஐடியா. எந்த கடைடா? இந்த கடையா?
பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். சுடுதுடா அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்ன சாப்பிட்டோம்? 3 பிரியாணி, ட்ரிங்க்ஸ் 1, 65, மொத்தத்துக்கு 340 ரூபா தான் ஆச்சு. பிரியாணி ஓகே, நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு 3 ரைஸ் சாப்பிட்டோம், 360 ரூபா. கடை வந்து பார்த்தீங்கன்னா விறகு சந்தைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சி இப்பெல்லாம் என்ன பார்த்து பொறாம படாதீங்கடா. கைஸ், நடுவில் இந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொண்ணுக்கு தான் நீ பிறந்த நாள். கேக்கு வாங்குறது, கேக்கு வாங்கி வச்சிருக்கல, வாங்க போகிறோம். இனிமேல் தான் அதுக்காக என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கைஸ், நீங்கள் அதை வந்து இன்டர்ன்ஷிப் சென்சர் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள் சொன்னான் பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்காண்டி கேக் வாங்கியாச்சு. அந்த பொண்ணு வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்கு. அவங்க தலைமாற வேணாம் அப்புறம்லாம் சர்ப்ரைஸ் இல்லை பிரசாத், சர்ப்ரைஸ் ஆகிட்டுன்ற மாதிரி தான் அப்படின்றத ஏதோ ஒன்று எங்களால் முடிஞ்சது தான் செய்ய முடியும். அப்படிலாம் பார்க்க வேணாம், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. என்ன இருந்தாலும் என் கிளாஸ்காரியா போயிட்டால, சரி போயிட்டாங்கல்ல, மரியாதை கொடுக்கணும். பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும். இது நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நேற்று வீடியோவில் வந்து கெட்ட வார்த்தை நிறைய வந்திருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சேவ் சட்டக்காரன் தான், சரிங்களா? என்ன திட்டத்தை திட்டிக்கோங்க. காவியா சர்ப்ரைஸ் ஆயிட்டியா? என்ன போட்டிருக்காமி? நான் வாங்கிட்டு சுமோ சுமோ நேரா வச்சிருங்க. எஸ் சார், ஹாப்பி பர்த்டே உனக்கு. ஹாப்பி பர்த்டே உனக்கு. எங்கடா போட்டோ எடுக்கிறத காணோம்? டோருக்கு போடுற தான்டா. அட கர்மாந்தரம், அதுதான் தேடி வாங்குறேன். கேக் டப்பா எடுத்தாச்சு. அடுத்து ஹாஸ்டல் பேக்கிங் வச்சுக்க வேண்டியதான். ஏன்டா எடுத்துட்டேன். இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இது பாலக்காடு போகிற வழியாக பாலக்காடு வழியாக போகிற வண்டி இதில் கூட்டமாக இருக்குது. நம்ம போகிற வண்டி பாலக்காடு போகிற வண்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. சரியான கூட்டமாக இருக்கு. இவனுங்க வேறு எங்கே போயிட்டானுன்னு தெரியல, அப்போ தேடணும் போலே. ஓ குரலி வச்சியா? போடுறா
Express via Dindigul Junction, Manapalai 16:40 நிமிடங்களுக்கு நடைமேடை 2 வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Your attention please. Train number 226228. ஐயா வாங்க. ஐதீகமும் தெய்வீகமும் பெருகும் ஆட்சிய திருதியை ஆஃபர் செயின்களுக்கு சேதாரம் 1.9%. வாங்க வாங்க 5-10 இருக்குத போட்டு போங்கம்மா போட்டு போங்க. இங்க பாரு ஆய் அப்படிங்கடா. உங்களால முடியாது. அது தண்ணி நிறைய தந்தா கரெக்டா வரும். இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி திறமை guys. இன்னைக்கு பூரா ட்ரெயின் வர வரைக்கும் போட்டுனே தான் இருப்பாங்க guys. Chennai Egmore Vande Bharat Express via Dindigul Junction, Tiruchirappalli, Viluppuram, Tambaram நிமிடங்களுக்கு நடைமேடை 1 ட்ரெயின் வந்துடுச்சு. சரியான கூட்டமாக இருக்கடாப்பா சாமி. அவங்க வேறு ஓடிக்கிட்டே இருக்கானுங்களே. இந்த கப்பார்ட்மெண்ட்டில் யாராவது எது ஃப்ரீயாக டே சூப்பராக இருக்கா சன்செட். வந்து இறங்கியாச்சு. இன்னும் தெரியல, இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இடுப்புலாம் வலிக்குது. சீட்டு கிடைக்கலையா, கீழே உட்காரதுக்கு இடம் இல்லை, நின்றுக்கிட்டே வந்தேன். காலெலாம் வலிக்குது. பர்த்டேகள் வந்து ட்ரீட்டு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, பார்ப்போம். பசி வேறு எடுக்குது, ஏன்னா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நண்பர்களே, ரூம் வந்து சேர்ந்தாச்சு. அப்பா எல்லாம் வலிக்குது. வெளியே வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன். வீடியோ ஆன் பேசிட்டேன் நல்லா. எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது ரெக்கார்டு ஆன் பண்ண பேர். அப்புறம் கிட்ட வந்துட்டு நான் சரி உள்ளே வந்து எடுத்துக்கலான்னு ரூமுக்கு வந்துட்டேன். சரி ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. அதனால் ஓகே, நீங்கள் அவ்வளோ எனக்கு போர் அடிக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பை.